Morning students. In the previous class we learned about types of constraints. Today we are going to see the continuation of types of constraint. So பார்த்தீங்கன்னா unique constraint, primary key constraint, default constraint, check constraint. So 4 types of constraints இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா unique constraint and default constraint அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this constraint helps to set a limit value placed for a field. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஸோ வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டடாக நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். when we define a check constraint on a single column it allows only the restricted values on that field. example showing check constraint in the table. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஒரு சிங்கிள் காலமில் வந்து எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அதில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் அப்படின்ற ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் ஏஜ் இன்டீஜர், ஏஜில் பாருங்கள், ஏஜ் அப்படின்ற ஃபீல்டில் நமக்கு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். செக் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். In the above example, the check constraint is set to age field where the value of age must be less than or equal to 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் கண்டிஷன். ஸோ அப்போ நம்மளோட ஏஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 19குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The check constraint may use relational and logical operators for condition. Okay. So next பார்த்தீங்கன்னா table constraint. So when the constraint is applied to a group of field of the table, it is known as table constraint. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். குரூப் ஆஃப் ஃபீல்டுக்கு, ஓகேவா, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஃபீல்டுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதா வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் நார்மலி கிவன் அட் த எண்ட் ஆஃப் த டேபிள் டெஃபினேஷன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இது வரைக்கும் பார்த்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே எந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டுக்கு நியர்பையாகவே நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் பார்த்தீங்கன்னா டேபிளுடைய லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட் அஸ் டேக் எ நியூ டேபிள் நேம்லி ஸ்டூடெண்ட் 1 வித் த ஃபாலோயிங் ஃபீல்ட் அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ இப்போ இன்னொரு நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் 1 ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸ்டூடெண்ட் 1, ஓகேவா, இது வேறு டேபிள். ஸோ இதில் என்னென்ன ஃபீல்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல்டு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ கிரியேட் எ டேபிள் ஸ்டூடெண்ட் 1 அட்மிஷன் நம்பர் நாட் நல், ஃபர்ஸ்ட் நேம் கேரக்டர் 20 இருக்குன்னு சொல்லிட்டாங்க, லாஸ்ட் நேம் அதேமாதிரி 20 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், ஸோ கேரக்டர் 1 இருந்தால் போதும், ஏஜ் இன்டீஜர், பிளேஸ் கேரக்டர். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், இதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஸோ இந்த லைன் தான் நமக்கு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னும் போது நம்ம 2 ஃபீல்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ப்ரைமரி கீ எத்தனை ஃபீல்டுக்கு வேணால் நம்ம செட் பண்ணலாம். அப்போ ப்ரைமரி கீழே ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேம் 2 ஃபீல்டையுமே எடுத்துகிட்டு அதை டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக கொடுத்துருக்கோம். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த டேபிளுடைய லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான். In the above example, the 2 field first name and last name are defined as primary key which is a table constraint. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா. ஸோ வெரி ஈஸி, ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 5 கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்ட்டு 5 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்எல் கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஎம்எல் கமாண்ட்ஸ் எல்லாமே லேப் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்கியூஎல் இது எல்லாமே. ஸோ உங்கள் லேப் கிளாஸ் நான் இன்னொரு நாள் அதை வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்எல் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே போதும், சிஸ்டத்தில் ஒன்ஸ் பார்த்துட்டாலே போதும் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஐடியா கிடைச்சோம். ஓகே, so once the schema or structure of the table is created, values can be added to the table. The DML commands consist of inserting, deleting and updating rows into the table. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் எடுத்துகிட்டு அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎம்எல் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது டெலீட் பண்ணிடலாம்.
ஸோ இதுக்கான கமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். இன்சர்ட் கமெண்ட், டெலீட் கமெண்ட், அப்டேட் கமெண்ட் சொல்லி 3 கமெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் டிஎம்எல் கமெண்டில் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னா, இல்லை டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ யூஸ் டேட்டா பேஸில் யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ உள்ளே போயிடலாம். அதில் க்ரியேட் டேபிள் கொடுத்து ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணணும். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, இந்த மாதிரி க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அட்மிஷன் நம்பர், ஸோ அதோடைய டேட்டா டைப், அதோட சைஸ், அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம டேபிளுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாமே நம்ம போய் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம டேட்டா பேஸில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். இதில் இன்சர்ட் கமெண்ட்னா என்னன்னு பாருங்கள். இந்த இன்சர்ட் கமெண்ட் helps to add new data to the database or add new records to the table. The command is used as follows. Insert. So insert into table name, column list, values. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் வேல்யூஸ் எல்லாமே அதாவது அதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்சர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்சர்ட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், சின்டெக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சின்டெக்ஸ் 2 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு அப்படின்றது கீவேர்ட். அதேமாதிரி லாஸ்ட்டில் வேல்யூஸ்னு இருப்பாருங்க. கேப்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். ஸோ ஸ்மாலில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நாம் கொடுக்க போகிற வேல்யூஸ் அதில் எல்லாமே. ஓகே. ஸோ இன்சர்ட் இன்ட்டு டேபிளோடைய நேம் என்ன, ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம என்னென்ன காலம்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம், அட்மிஷன் நம்பர் கமா நேம் கமா ஜெண்டர் கமா ஏஜ் கமா பிளேஸ். ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துடணும். அந்த ஃபீல்டோடைய நேம் எல்லாம் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துணும். இப்போ நம்ம மேலே என்னென்ன ஃபீல்டு கொடுத்துருக்கோமோ அதுக்கான டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா நம்ம வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க, அட்மிஷன் நம்பரில் போய்ட்டு நேமை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அந்த லைனை அக்செப்ட் பண்ணிக்காது, எரர்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அட்மிஷன் நம்பர் வந்து 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் பாருங்கள் ஆசிஷ், ஜெண்டர் வந்து மேல் அப்படின்றதால எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 17, பிளேஸ் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன். திரும்ப என்ன பண்ணுறோம், திரும்ப இன்னொரு ரெக்கார்டை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதனால் திரும்பவும் இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் இது மாதிரி கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு 1 or 2 அவங்களுடைய அட்மிஷன் நம்பர், நெக்ஸ்ட்டு ஆதர்ஷ் நேம், நெக்ஸ்ட் மேல் அப்படின்றதால எம் கொடுக்குறோம், ஏஜ் 18, பிளேஸ் வந்து டெல்லி. ஸோ 2 நியூ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆடட் டு த டேபிள் ஆஸ் இஸ் ஷோன் பிலோ. நம்ம இப்போ நம்மளுடைய டேபிளில் 2 ரெக்கார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதுதான் வந்து நமக்கு இந்த மாதிரி காமிக்க அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வேல்யூ. த ஆர்டர் ஆஃப் வேல்யூஸ் மஸ்ட் மேட்ச் த ஆர்டர் ஆஃப் காலம்ஸ் இன் த கிரியேட் டேபிள் கமாண்ட். ஸ்பெசிஃபையிங் த காலம் நேம் இஸ் ஆப்ஷனல் இஃப் டேட்டா இஸ் டு பி ஆடட் ஃபார் ஆல் காலம்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எந்த ஆர்டரில் நம்ம வந்து காலம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய டேபிளையும் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. The command to add values into the student table can also be used in the following way. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ராக்கெட் அட்மிஷன் நம்பர் கமா நேம் கமா ஜெண்டர் கமா ஏஜ் கமா பிளேஸ், இந்த மாதிரி 1 டைம் கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக ரெக்கார்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது queries, இதெல்லாம் வந்து queries அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது தான் நம்ம queries அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வேறு கமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க நடுவில் அப்படின்னா அப்போ நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்லேயும் திரும்ப இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர் இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் நம்ம இந்த ஒன்ஸ் கொடுத்துட்டு ரெக்கார்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் வந்து நமக்கு இன்னொரு மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். ஸோ டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வேல்யூஸை நம்ம கொடுக்கலாம். 1 or 2 அட்மிஷன் நம்பர், நேம் பாருங்கள் அக்ஷித், ஜெண்டர் வந்து மேல், ஏஜ் 17, பிளேஸ் பெங்களூர். ஸோ இது மாதிரி the above command insert the record into the student table. இதுவும் அதில் போய்ட்டு ஆட் ஆகிடும். To add data to only some columns in a record by specifying the column name and the data it can be done. நீங்கள் ஒரே ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு மட்டும் கூட நம்ம வேல்யூவை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அட்மிஷன் நம்பர் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன வேல்யூ நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்றதுக்கு ஸோ 103 அப்படின்ற ரோல் நம்பரோட ஆயுஷ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டில் அது மாதிரி நான் இந்த மாதிரி எத்தனை லைனாக பாருங்கள் அடுத்துன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸில். ஸோ அட்மிஷன் நம்பர், நேம், இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நமக்கு செலக்ட் ஆகிடும். The field that are not given in the insert command will take default values if it is defined for them, otherwise null value will be stored. இப்போ நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே டைரெக்டாக நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம், எல்லாமே இன்சர்ட் இன்ட்டு வேல்யூஸில் எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்து அதுவே ஸ்டோர் ஆகிடுச்சு. சப்போஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஏஜ் இல்லை மேல் எல்லாமே மேல் ஸ்டூடெண்ட்டு தானே, அப்போ நான் போய் அதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணலாம் இல்லையா. அப்போ நான் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணும்போது அதாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நான் என்ன பண்ணுவேன், ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்றதால நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு தடவை ஜெண்டருக்கு வேல்யூ கொடுக்க தேவையில்ல. ஸோ நான் டிஃபால்ட்டாக கொடுத்தாலே அதுவே என்ன பண்ணிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எம் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்த இன்சர்ட் கமாண்ட் த ஃபீல்ட் தட் ஆர் ஒமிட்டட் வில் ஹவ் எய்தர் டிஃபால்ட் வேல்யூ டிஃபைன் ஆர் நல் வேல்யூ. ஸோ நம்ம அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நல் அப்படின்னு எடுத்துக்கும். நல்னா என்ன, எம்டி, 0. ஓகேவா. ஸோ நல்லா எடுத்துக்கும், அங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, எம்டியாக காமிக்கும். நம்ம டிஃபால்ட்டாக வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை டிஃபால்ட்டாக நமக்கு அதுவே ஸ்டோர் பண்ணிவிட்டு காமிக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ கொடுத்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம லைனாக கூட நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பிளேஸில் வேல்யூ மேலே இருக்கிறதுல பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அட்மிஷன் நம்பர் 103, அவங்களுடைய நேம் ஆயுஷ், அடுத்தது வந்து பிளேஸ் டெல்லி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அவங்களுடைய ஏஜ் என்னன்ட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே அது வேல்யூ வந்து ஆட் ஆகிடும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா. டேபிள் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்சர்ட் கமாண்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெலீட் கமாண்டு. ஸோ டெலீட் கமாண்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த டெலீட் கமாண்ட் permanently remove one or more records from the table. It remove the entire row, not individual field of the row. So no field argument is needed. The delete command is used as follows. ஸோ delete command பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ delete command permanently remove one or more records from the table. அப்போ ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ், ஒன் ரெக்கார்டோ இல்லை நிறைய ஒன் ரெக்கார்ட் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில், அதே மாதிரி நெக்ஸ்ட் நிறைய ரெக்கார்ட்ஸ்னால் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயிலையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த delete command யூஸ் பண்ணுறோம். It removes the entire row, not individual field of the row. So no field argument is needed. ஓகேங்களா. இப்போ delete கொடுத்தோம்னா அந்த ரோ மட்டும்தான் delete ஆகும், தவிர அந்த காலமில் வந்து காலம் அப்படியே தான் இருந்துருக்கு. ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கான query பாருங்கள், delete from table name where condition. ஸோ டெலீட்டுன்னு கொடுத்துட்டு ஃப்ரம்ன்ற கீழ் கொடுத்துட்டு டேபிளுடைய நேம் என்ன, நம்ம டேபிளுடைய நேம் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு வேர் கொடுத்துட்டு, வேர்ன்றது கீவேர்டு, இந்த கேப்ஸை கொடுத்துறது எல்லாமே கீவேர்டுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே யூஸ் பண்ணணும், கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு delete the record whose admission number is 104, the command is given as follows. delete அப்படின்னு கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, delete from student where admission number equal to 104. ஓகேங்களா. அப்போ 104 அப்படின்னு அட்மிஷன் நம்பர் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக delete பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதை delete பண்ணிவிடு. The following record is deleted from the student table. To delete all the rows of the table, the command is used as delete star from student. மேலே கொடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் delete பண்ணுறது. இப்போ delete asterisk சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் ஸ்டூடெண்ட். asterisk அப்படின்னா ஆல் ரெக்கார்ட்ஸ்னு அர்த்தம், ஆல். ஸோ என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையுமே என்ன பண்ணிவிடும், delete பண்ணிவிடும். The table will be empty now and could be destroyed using the drop down. அந்த டேபிள் ஃபுல்லாக இருக்கிற ரெக்கார்டு உள்ள எல்லாமே delete ஆகிடுச்சு, ஆனால் ஃபீல்டு டேபிள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஸ்பேஸில் அந்த ஃபீல்டு எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவுமே வேணான்னா நம்ம ட்ராப் கொடுத்தா அது ஃபுல்லாக delete ஆகும், இல்லாட்டி அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் delete ஆகிடும். இதுதான் வந்து delete கமாண்ட். ஸோ DML கமாண்டில் இன்சர்ட் கமாண்ட்